Very happy evening, friends. Today's session, I'll start with a motivational story, then we'll move on to today's class, wherein I have to discuss the answers for Mother's Voice. The Mother's Voiceங்கிற பாடத்துக்கு நான் answers discuss பண்ண வேண்டியது இருக்கு. If time persists, we'll move on to the next chapter, a birthday letter. Okay. First, we'll see this motivational story. Struggles and challenges helps us to grow stronger and become who we are meant to be. போராட்டங்களா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் நம்ம எதிர்கொள்றதா இருக்கட்டும், அது நம்மள இன்னும் பலமா ஆக்கிறதுக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கோல், நம்மளுடைய லட்சியத்தை அடையறதுக்கு இந்த ஸ்ட்ரகிள்ஸா இருக்கட்டும், சேலஞ்சஸா இருக்கட்டும், இது நமக்கு நன்மையை தான் ஏற்படுத்தி கொடுக்கறது. ஸோ இதை நீங்க எப்படி இப்போ ஸ்டோரியா பார்ப்போம் சொல்றீங்க? ஸ்டோரியா எப்படி பார்ப்போம்னு சொல்றேன்னா, இப்போ உங்க எல்லாருக்குமே இந்த பட்டாம்பூச்சிங்கிறது எப்படி உருவாருதுங்கிறது நீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த பயாலஜில பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த முட்டை இந்த பருவத்துல இருந்து அடுத்தது கேட்டர்பில்லர்ங்கிற ஸ்டேஜுக்கு போகும். அதுக்கு அடுத்தது பியூப்பா, ஃபைனலி இட் பிகம்ஸ் அ பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை. முட்டைங்கிற இந்த நிலையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ நம்மளுமே பிறந்த உடனே பெரிய மனிதர்களா வந்துடுறோமா? ஒரு சின்ன குழந்தையா அடுத்தடுத்த கட்டமா தானே நம்மளும் போறோம். நம்மளுடைய ஆஹ் உடல் வளர்ச்சிட்டு மட்டும் இல்லாம புத்தி வளர்ச்சியிலுமே ஒவ்வொரு கட்டமா தானே நம்ம அதிகரிக்கிறது. as years progress we become mature, right? We not only grow physically but also mentally. So like this, even a butterfly, அது ஒரு முட்டையினுடைய நிலையிலேருந்து ஆரம்பிச்சுதான் கடைசி கட்டத்துல தான் ஒரு பட்டாம்பூச்சியா இருக்கு. இது என்ன மேம்? இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே. முதல்ல எக்ஸ் இருக்கும், அடுத்தது கேட்டர்பில்லர், அது கம்பளி புழுன்னு சொல்லுவோம். அடுத்தது பியூப்பா, இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய பியூப்பாக்கு கூட்டுப்புழு நிலை. இந்த நிலையில அது உணவு சாப்பிட்றதே நிறுத்திடுவான். ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு அது தயாராயின்னு இருக்கு. கடைசியா பட்டாம்பூச்சியா மாறிடுது. ஃபைனல் ஸ்டேஜ் இட் பிகம்ஸ் பட்டர்ஃப்ளை. ஸோ சயின்டிஸ்ட் ஹேப்பன்ஸ் டு சி தி க்ரோத் ஆஃப் திஸ் பட்டர்ஃப்ளை. எப்படி இந்த பட்டாம்பூச்சிங்கிறது ஒன்று வளருதுங்கிறத அவர் பாக்குறார். அவர் என்ன பண்ற, இந்த சயின்டிஸ்ட் பார்த்துட்டு இருக்காரு, இந்த விஞ்ஞானி எப்படி இது பட்டாம்பூச்சியா ஆறுதுங்கிறத பாக்குறாரு இல்லையா? ஸோ ஹி சீஸ் அ கேட்டர்பில்லர் ஸ்ட்ரகிளிங் டு பிகம் அ பட்டர்ஃப்ளை. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு பட்டாம்பூச்சியா ஆறதுக்கு. இந்த கம்பளிப்புழு நிலையில இருக்கக்கூடிய, சாரி, இந்த கூட்டுப்புழு நிலையில இருக்கக்கூடிய இந்த பட்டாம்பூச்சியா ஆறதுக்கு கஷ்டப்படுறத இந்த விஞ்ஞானி பாக்குறாரு. பா, எவ்வளவு கஷ்டம் இல்ல, எவ்வளவு கஷ்டப்படுறது. நான் வேணா இதுக்கு உதவி செய்யறேனே, அதை நான் உடைச்சு விட்டேன்னா அது டக்குன்னு பட்டாம்பூச்சி ஆயிட போறது. இஃப் அட் ஆல் ஐ பிரேக் திஸ், இட் இஸ் கோயிங் டு பிகம் அ பட்டர்ஃப்ளை இன் நோ மூமெண்ட் ஆஃப் டைம். ஒரு சிறு வினாடிகள்லயே அது பட்டாம்பூச்சி ஆயிடும். அது மட்டும் சந்தோஷமா பறந்துட்டு இருக்கலாம். ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நான் வேணா அது உதவி செய்யறேன்னு அவர் என்ன பண்ற, he sees this caterpillar struggling to become a butterfly. So what he does, he tries to burst it out. அது அந்த இதை உடைக்க பாக்குற. அது அது உடைச்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுது, அந்த பட்டாம்பூச்சியா வந்தது சிறு நேரங்கள்லயே உயிரை இழந்துருது. இட் லூசஸ் இட்ஸ் லைஃப். இட் டசன்ட் சஸ்டெயின் ஆஸ் அ பட்டர்ஃப்ளை பட் இட் லூசஸ் இட்ஸ் லைஃப். அது சந்தோஷமா போறது, அந்த இடத்த விட்டு அழகா போறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவர் பண்றாரு. ஆனா அந்த மாதிரி இல்ல. பட்டர்ஃப்ளை இட் லூசஸ் இட்ஸ் லைஃப், தன்னுடைய வாழ்க்கையே இழந்துடுது. ஏன்? அவர் நல்லது தானே பண்ணாரு. ஏன் இது பட்டாம்பூச்சி உயிரோடல ஏன் இறந்து போயிடுறது? அதனுடைய லைஃப் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் அதுவாகவே தான் அடுத்த கட்டத்துக்கு அது போகணும். மனிதர்களுடைய சப்போர்ட்டோ ஒரு ஹெல்ப்போ இந்த இடத்துல அதுக்கு தேவை கிடையாது. இட் க்ரோஸ் நேச்சுரலி. இட் மூவ்ஸ் from one phase to another on its own. Human intervention is not required. But what this scientist thinks, if at all he helps it out, butterfly can move around very easily. It doesn't require to strain or struggle so much. அது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாமேங்கிற ஒரு எண்ணத்தை தான் பண்றாரு. இதே மாதிரிதான் நம்ம சில நேரங்கள்ல நினைச்சுப்போம் இல்ல. சோ இந்த பட்டாம்பூச்சி இதுல இறந்து போயிடுது, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நிறைய இடங்கள்ல நமக்குதான் இது என்ன, நமக்கு தான் இப்ப எப்ப பாரு கஷ்டம் வந்துட்டே இருக்கு, ஏதாவது ஒரு போராட்டமாவே இருக்கு, எதுவுமே சுலபமாவே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எல்லா விஷயத்தையும் எனக்கு போராடியோ இல்லாட்டி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய சேலஞ்சஸ்,
இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் எனக்கு ஒரு விஷயமே கிடைக்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி கிடைக்கிற விஷயம் வந்து நல்லது. ஏன்னா நமக்கு அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அது ரொம்ப ஒரு ஹெல்பிங் ஸ்டோனா, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா அது இருக்கு இல்லையா? பிகாஸ் வி ஹவ் ஃபேஸ்ட் இட். நம்ம அதை வந்து எதிர்கொண்டிருக்கோம். அதுல உள்ள என்ன இருக்கு இல்லைங்கிறது நமக்கு தெரியும். சுலபமாவே நமக்கு கிடைச்சதுன்னா அதனுடைய கஷ்டம், அதனுடைய அருமை என்னங்கிறது நமக்கு தெரியாமலே போயிடும். So certain amount of struggles and challenges are definitely required for us to progress into next stage of our life. அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையில போகணும்னா இந்த போராட்டங்களும் இந்த சேலஞ்சஸும் நமக்கு கட்டாயமா அவசியமானதுதான். அது நமக்கு வந்து ஒரு மன உறுதியும் தரும். அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அது வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கும். இட் will definitely be a supporting tool for us to grow a greater heights. The struggles and challenges help us to grow stronger. ரொம்ப பலமாவும் ஆக்கிறதுக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம என்ன ஆகிறதுக்கு நம்ம வந்திருக்கோமோ அதை நம்ம ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கும். இட் வில் ஹெல்ப் அஸ் டு பிகம் whom we are meant to be. நம்ம என்ன ஆகணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த சேலஞ்சஸ் இருந்தாதான் நம்ம அதை வந்து நம்ம ஃபேஸே பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நம்மளுடைய அந்த லட்சியத்தையே நம்ம அடைய முடியும். ஸோ these struggles and challenges are definitely going to help us grow not only stronger but also for what we are meant to be. எந்த ஆகணுங்கிறதுக்காக நம்ம வந்து பூமிக்கு வந்திருக்கோமோ அதை நம்ம ஆறதுக்கு இந்த போராட்டங்களும் இந்த சேலஞ்சஸும் நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். With that good note, we'll move on to today's class. இந்த கிளாஸை நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி மதர்ஸ் வாய்ஸ் இந்த பாடத்தினுடைய டெக்ஸ்ட் புக்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஏ பிரிவுல சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான பதில முதல்ல பார்த்துடலாம். மதர் வாஸ் எக்ஸைட்டட் பிகாஸ் ஏன் வந்து அம்மா ரொம்ப ஒரு ஆர்வத்தோட இருந்தாங்க, ஏன் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க, ஒரு மாதிரியான ஒரு உற்சாகம் சந்தோஷம் ஏன் இருந்தது அம்மாக்கு? பிகாஸ் ஹர் சன் வுட் பி ஹோம் இன் த ஸ்ப்ரிங். ஹர் சன் வாஸ் கம்மிங் பேக் டு தி எர்த். பூமிக்கு மறுபடியும் தான் பையன் வரதுனாலயா? இட் வாஸ் ஹர் ஃபர்ஸ்ட் விசிட் டு தி மூன். ஹர் சன் வாஸ் கோயிங் இன் டு அனதர் கேலக்சி. என்ன காரணம்? எதுக்காக அம்மா வந்து ரொம்ப ஆர்வமா ஒரு சந்தோஷத்தோட இருந்தாங்க இந்த இடத்துல? Why was she excited? Can anyone say why the mother was so excited? பையனுடைய ஆரம்பத்திலேயே வந்து நமக்கு தெரிய வருது, பையன் வந்து அம்மாவை வந்து நிலாவுக்கு வந்து அழைச்சு போறான். முதல் தடவையா இந்த இடத்த வந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So it's her first visit to the moon. நிலாவுக்கு போன முதல் பயணம் அம்மாக்கு இதுதான். So it's her first visit to moon. This makes her very excited. On weekdays, as mother went about the chores, she constantly thought of her son. தன்னுடைய தினசரி வேலைகளை, அன்றாடும் வேலைகளை செய்யும் பொழுது தொடர்ந்து தன்னுடைய பையனுடைய நினைப்பாவே இருந்தாங்களா? Was always tired. ரொம்பவே சோர்வடைந்து இருந்தாங்க. Her singing would be soft and almost inaudible. அவங்க பாடுறது வந்து ரொம்ப மெதுவா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாடுறதே வந்து கேட்காதபடி இருந்ததா? She was always tired. Sorry, is written he was always tired. She was always tired. ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அவங்க பாடுறது வந்து ரொம்ப மெதுவா இருக்கும். அது மட்டும் இல்லாம யாருக்குமே கேட்காது. ஆல்மோஸ்ட் இன்ஆடிபிள். ஆடிபிள்னா என்ன? பேசுறது வந்து சத்தமா
கிளியரா இன்னொருத்தருக்கு வந்து கேட்கறது. பேசுறதே ஒண்ணுமே கேட்கல அப்படின்னா அதை inaudible அப்படின்னு சொல்லுவோம். Her singing would be soft and almost inaudible. இந்த பதில தேர்ந்தெடுப்போமா? Her singing was muted and little sad. On weekdays, as mother went about the chores, வார இறுதியில வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பாடும்போது. ஏன்னா வீட்டுக்கு வந்து விருந்தாளிகள்லாம் வருவாங்க. ரொம்ப ஒரு விதமான ஒரு சந்தோஷமும் ஒரு குதூகலமும் இருக்கும். ஆனா வார நாட்கள்ல தன்னுடைய தினசரி வேலைகள்ல வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகப்படியமா போறதுனால அவங்க வந்து ரொம்ப மெல்ல பாடுவாங்க. அது மட்டும் இல்லாம பாடுறது வந்து யாருக்குமே வந்து பெரிய அளவுல கேட்கவே கேட்காது. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் inaudible. So I have received the C option as answers from most of the centers. நிறைய சென்டர்ஸ்ல இருந்து இந்த C பதில வந்து சொல்லியிருக்கீங்க. Dash occupies more than 100 square kilometers on the moon. போன கேள்விக்கான பதில் வந்து D தான். Singing was muted. One moment. Singing was muted and little sad. அந்த சோகம் நிறைந்ததா தான் இருந்திருக்கு. பெருசா அந்த அளவுக்கு பாடுறதே கேட்காது, பாடவே மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். Singing was muted. So you should choose D option. Okay. Dash occupies more than 100 square kilometers on the moon. Selenopolis, Metropolis, Astrodome, Orchards. Dash occupies more than 100 square kilometers. Selenopolis, Metropolis, Astrodome, Orchards. மதர்ஸ் வாய்ஸ்ல எதை பத்தி பேசப்பட்டது? Which place which occupies more than 100 square kilometers is Selenopolis. Very good. Rightly identified. The community of nation squares is where people live on the moon, work on the moon, walk on the moon, where people of different nationalities come after work. வெவ்வேறு நாடுகள் சேர்ந்த மக்கள் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி ஆஃப் நேஷனல் ஸ்கொயருங்கிறது மக்கள் இங்க நிலால வசிக்கக்கூடிய மக்களை பத்தி பேசுறதா, இல்லாட்டி நிலால வேலை செய்யக்கூடிய மக்களை பத்தி பேசுறதா, இல்லாட்டி இதுல நடப்பாங்க இல்லையா அவங்கள பத்தி சொல்லக்கூடிய அவர்கள் தான் இந்த கம்யூனிட்டி ஆஃப் நேஷன்ஸ் இருக்கிறவங்களா, இல்ல இட் இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ் கம்மிங் ஆஃப்டர் ஒர்க், ஹூ கம் ஆஃப்டர் ஒர்க், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரவங்க. அதுவா? இந்த 4 ஆப்ஷன்ல நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? This is a place where people of different nationalities come after work. This is the right answer. இதுதான் சரியான பதில். They are explaining an expedition to a neighboring. திட்டமிடுறாங்க பக்கத்து நாடுக்கு போறதுக்கா, இல்லாட்டி பக்கத்து கோலா, பக்கத்து நட்சத்திரமா, இல்லாட்டி பக்கத்து கேலக்சிக்கு போறதுக்கான ஒரு திட்டத்துல இருக்காங்களா? They are planning an expedition to a neighboring galaxy. Is that right? We'll see. கேலக்சின்னு சொல்லியிருக்காங்க சில சென்டர்ஸ்ல பதிலா. பர்ஃபெக்ட். இதுதான் சரியான பதில். The mother was not able to understand why people wanted to leave the moon because it was better to remain as a part of solar system, was better to remain on the earth. It was not possible to come back. மறுபடியும் வர முடியாதுங்கிற காரணத்தினாலயா? It was placed to enjoy life. It was better to remain as a part of solar system. It was better to remain on the earth. ஏன் வந்து நிலா விட்டுட்டு
இங்க இருக்க கூடாதுன்னு ஏன் நினைக்கிறாங்க? the mother was not able to understand. ஏன் வந்து அவங்களுக்கு புரியல? Because she felt that it was better to remain a part of solar system. சூரிய குடும்பத்தை சார்ந்த இதுவாகவே இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கறதுதான் அம்மாவோடைய எண்ணமா இருந்தது. It was better to remain a part of solar system. ரைட். இந்த 6 கேள்விகளுக்கான பதில் நம்ம பார்த்துட்டோம். So first one is, it was her first visit to the moon. Second answer, the right answer is her singing was muted and little sad. இதுதான் சரியான பதில். ஆனா நம்ம சூஸ் பண்ணது வந்து her singing would be soft and almost inaudible. மூணாவது கேள்விக்கான பதில், Selenopolis, community of nation square is a place where people of different nationalities come after work. வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய நாடை சேர்ந்த மக்கள் இங்க வருவாங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறம். ஸோ எதுக்கு வந்து பிளான் பண்றாங்க? they are planning an expedition to neighboring galaxy. The mother was not able to understand why people wanted to leave the moon because it was better to remain as a part of solar system. This was her intention. இதுதான் அம்மாவனுடைய எண்ணமா இருந்தது. I hope all of you have written, you have chosen the right answer. சரியான பதில தேர்ந்தெடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாம இருந்தா இந்த பதிலாம் நீங்க மார்க் பண்ணிக்கலாம். உங்களுடைய டெக்ஸ்ட் புக் கையில இருந்ததுன்னா ரைட் ஆன்சர்ஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது டி பிரிவுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில பார்ப்போம். ஐடென்டிஃபை த கேரக்டர். யார் வந்து இந்த வரிகளை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இட்ஸ் so easy to walk here son. இங்க ரொம்ப சுலபமா இருக்கு நடக்கிறதுக்கே அப்படின்னு யார் சொல்றா? இது யார் சொல்றாங்க இந்த வரிகளை? so easy to walk here son. ஸோ லாஜிக்கா பார்த்தோம்னா அம்மாவும் பையனும் தான் இங்க கான்வர்சேட்டே பண்றாங்க இல்லையா? ஸோ இங்க ரொம்ப சுலபமா இருக்கு மகனை நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இத அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. So it is the mother who says this sentence. Identify the speaker. First question can answer. Mother is the answer. They are planning an expedition to a neighboring galaxy. They are planning an expedition to neighboring galaxy. இது வந்து பையன் அம்மா கிட்ட சொல்றான். The son says it to the mother. அம்மாட்ட சொல்றான். The speaker is son. Why should people go off into the unknown? ஏன் தெரியாத இடத்துக்கு வந்து மக்கள் போக விருப்பப்படுறாங்க? இதை யார் சொல்றா? Yes, it's the mother. Mother. It's the answer. Correct. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. I don't know when we'll see each other again. எப்போ நம்ம மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்போம்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு இது யார் சொல்றா? இது வந்து பையன் அம்மாட்ட சொல்றான். ஏன்னா தனக்கே வந்து வருத்தம் இல்லையா? எப்படி வந்து அம்மாட்ட வந்து இதுதான் நம்ம சந்திக்கிறது கடைசி பயணம், இதுக்கப்புறம் நம்ம சந்திக்க மாட்டோம், இது எப்படி அம்மாட்ட சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள ஓடிண்டே இருக்கு இந்த பையனுக்கு. So that point of time he says these words, I don't know when we'll see each other again. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்ப மறுபடியும் சந்திப்போங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு பையன் சொல்றான். ஆப்ரேட்டர் ஆன் டியூட்டி ரிப்போர்ட் டு தி ஆஃபீஸ். இந்த வரிகள் யார் சொல்றா? அம்மாவும் பையனும் தானே பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. இது என்ன? ஆப்ரேட்டர் ஆன் டியூட்டி ரிப்போர்ட் டு தி ஆஃபீஸ். ஸோ இட்ஸ் தி ஃபைனல் வாய்ஸ் தட் வி ஹியர். இந்த வரிகள் வந்து கடைசியா நமக்கு சொல்லும்.
கேட்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். இட்ஸ் தி வாய்ஸ் ஃப்ரம் தி லவுட் ஸ்பீக்கர். லவுட் ஸ்பீக்கர்ல இருந்து ஒருத்தர் வந்து இந்த பையனை வந்து ஆஜராகிறதுக்கு வர சொல்லுவாங்க. He is asking the person to come in place. So it's a voice from the loudspeaker. Speaker is a voice from the loudspeaker. இதை வந்து நீங்க பதிலா எழுதிக்கலாம். We have seen answers for subdivision A and B until now. First one is mother. Second sentence, it is the son who says it. Third sentence again is the mother. Fourth one, son. Fifth sentence is the voice from the speaker. Edinacha பதில் எல்லாரும்? Has everyone made a note of it? ஒரே ஒரு லாங் ஆன்சர் கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துல. Answer the following question in 100 or 120 words. Write a paragraph listing all the sentimental and scientific reasons given by the mother against the expedition to the neighboring galaxy. சென்டிமெண்டலாவும் சரி, அதே சமயத்துல ரீசன் என்ன காரணங்கள் வந்து அம்மா சொல்றாங்க against the expedition which they have planned for the neighboring galaxy. இதுக்கான பதில பார்க்கலாமா? Shall we see the answer for this question? We are having one long answer question. The answer is quite big. I have written it in WordPad. You may make note of it. Okay. I hope the screen is visible to all. Write a paragraph listing all the sentimental and scientific reasons given by the mother against the expedition to the neighboring galaxy. The mother's sentimental and scientific reasons against the expedition to the neighboring galaxies are that a moon is a beautiful place. நிலாங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம். ரொம்ப சுலபமாவும் இருக்கு நடக்கிறதுக்கு. There are a lot of fruits on the earth. ஆனா அதே சமயத்துல வந்து பூமியில பார்த்தோம்னா நிறைய பூக்கள் சாரி நிறைய பழங்கள்லாம் இருக்கு. The river Dnieper is better to swim. அதுல இருக்கு நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய இந்த நீப்பர் நதிங்கிறது அதுல வந்து நீப்பர் ஆறுல வந்து நீஞ்சது வந்து இன்னும் ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறது. She asked her son why people should go off into the unknown and ask for trouble. ஏன் தெரியாத இடத்துக்கு போய் நம்மளே பிரச்சனையை வந்து விலை கொடுத்து வாங்கணும். She also suggested that it is advisable for people to settle on the moon first and then on the planets in the solar system. She philosophized that the moon has the same gravitational field as their native Earth under the native sun. She sentimentally invited her son to come in the autumn for apples, pears, and watermelons. விடுமுறை கிடைக்கும் பொழுது தன்னுடைய பையனை வந்து இந்த ஆட்டம் சீசன் போது வர சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் வந்து நிறைய பழங்கள் ஆப்பிள் பழங்களும் பேரிக்காய்களும் தர்பூசணிகளும் இந்த பழங்கள்லாம் இருக்கும். கட்டாயமா வா அப்படின்னு அம்மா பையன் கிட்ட சொல்றாங்க. அழுத்தம் கொடுத்து சொல்றாங்க. She persuaded him to come to their deepened pond to fish. இப்போ வந்து அந்த குளமானது வந்து ஆழமாக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து நீ இன்னும் சுலபமா நீஞ்சலாம், உனக்குதான் நீஞ்ச ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு அம்மா சொல்றாங்க. She persuaded him to come to their deepened pond to fish and indicated that the pond was now full of fish. இப்போ வந்து அந்த
குளம் வந்து நிறைய மீன்கள் நிரம்பி இருக்கு. நீ வா, நீ வந்தேன்னா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்ப. You'll feel quite happy. You can enjoy the fruits that particular season and enjoy swim in this pond which is filled in with water. All these things mother says to the son when he comes to the earth next time. கூடிய சீக்கிரமாவே வா பூமிக்கு அப்படிங்கறத அம்மா சொல்றாங்க. இது வரைக்கும் எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். வரைக்கும் அதாவது சந்தேகம்னா இடையில நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணி சொல்லலாம். இடத்துல புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். ஓகே. ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, கன்ஃபரண்டட் அப்படிங்கிற வார்த்தை இந்த புத்தகத்துல நாங்க பார்த்தோம் மேம். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு கஷ்டமான ஒரு சூழலை வந்து எதிர்கொள்றது, அல்லது ஒரு கடினமான நபர் அவரை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் கன்ஃபரண்டட் இதுக்கான அர்த்தம். Confronted means to deal with a difficult situation or person. Okay, this is the meaning of the word confronted.
Confronted means to deal with a difficult situation or person. எதிர்கொள்றது. தமிழ்ல பார்த்தோம்னா its meaning is எதிர்கொள்றது. எதிர்கொண்டார் அப்படின்னு சொல்லுவோம். Deal with a difficult situation or person. It's the meaning of difficult confronted. Okay. Now the meaning is understood by everyone. நான் அர்த்தம் புரிஞ்சுதா? Any other doubt pertaining to this story? No doubts? ஓகே. வந்து சென்டென்ஸா வேற சொல்லுங்களேன் இந்த வார்த்தையை உபயோகிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருத்தங்க. ஓகே, குட் தட் யூ ஆஸ்க் மீ திஸ் டவுட். சென்டென்ஸ் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுனா போறாது. சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் இது சம்பந்தமா சொல்றேன். ஓகே. அவன் வந்து தன்னுடைய பயத்தை வந்து எதிர்கொண்டான். அது மட்டும் இல்லாம அதை கடந்தும் வந்தான். He confronted his fears. தன்னுடைய பயத்தை வந்து எதிர்கொள்றது மட்டும் இல்லாம அதை கடந்தும் வந்தான். He confronted his fears and overcame them. And overcame them. So, இந்த மாதிரி ஒரு வார்த்தை புதுசா இருக்குன்னா அதுக்கான அர்த்தத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறது போறாது. அதை வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸா நம்ம எப்படி பயன்படுத்தி பார்க்கலாம், அந்த வார்த்தையை வந்து எளிமையான ஒரு வாக்கியத்துல எப்படி உபயோகிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வார்த்தை வந்து நமக்கு பதிஞ்சது வந்து மறக்கவே மறக்காது. ஆல்வேஸ் ஸ்டே இன் ஆர் மைண்ட். நமக்கு மட்டும் தெரியறது மட்டும் இல்லாம நம்ம நண்பர்களுக்கும் நம்ம அதை பகிர்ந்துடும். He confronted his fears and overcame them. Simple sentence. This word confronted. எதிர்கொண்டார் அப்படிங்கிறது தான் அதுக்கான தமிழ் அர்த்தம். எதிர்கொள்றது. அவன் வந்து எதை எதிர்கொள்றான்? தன்னுடைய பயத்தை வந்து எதிர்கொள்றான். அது மட்டும் இல்லாம அதை கடந்து வரான். He overcame them. Okay, you can make note of this example for the word confronted. So thought of starting the next chapter, a birthday letter, but time is running. I'll not be able to start in today's class. I'll start in next session. So அடுத்த கிளாஸ்ல இந்த பாட சம்பந்தமா இந்த மதர்ஸ் வாய்ஸ் சம்பந்தமா MCQs இருக்கும். Please come prepared. Okay. Fine. Okay. I'll end the session over here. We'll again meet in the next class. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.